டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 376. ஜெகனும் அவர்களோடு வருவதை கேள்விப்பட்ட சாரா அதிர்ச்சியடைந்து விட்டாள். தன் தலையை தொப்பியிலிருந்து வெளியே நீட்டி, நோ, நீங்க எங்க கூட வரவேண்டா என்றாள். சாராவின் வார்த்தைகளை கேட்ட ஜெகன் புருவங்களை உயர்த்தி, ஏன் என்றான். ஜெகனின் கேள்வியையும் அவனது கூரிய பார்வையையும் உணர்ந்த சாரா மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியாமல் தவித்தாள். அப்போது இளவரசி தன் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, ஏன்னா நீங்க எங்கள மாதிரி ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணல, அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ்ல நீங்க எங்க கூட ஃபன் பார்க்குக்கு வர முடியாது. நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா வேணா எங்க கூட வரலாம் என்றாள். இளவரசியின் வார்த்தைகளை கேட்ட ஜெகன் அவளை வினோதமாக பார்த்தபடி, வேண்டா இளவரசி பாப்பா, எனக்கு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே போதுமானதுன்னு தோணுது. உங்கள மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னால வர முடியாது என்றான். மறுபக்கம் ஆஸ்திரேலியாவில் அனன்யா தனது எல்லா வேலைகளையும் முடித்து விட்டாள். அவள் மீண்டும் இந்தியா திரும்புவதற்காக மிகவும் உற்சாகமாக காத்திருந்தாள். இறுதியாக ஒரு ஃபைலில் கையெழுத்து போடும்போது அனன்யா தனது உதவியாளர் ஸ்மித்திடம், ஸ்மித், இன்னிக்கே இந்தியாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணு, நான் உடனே இந்தியாவுக்கு போயாகணும். நீ இங்கிருந்து மற்ற வேலைகளை முடிச்சிட்டு அடுத்த வாரம் நம்ம டீமை கூட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பிடு என்றாள். அனன்யா சொல்வதை கேட்ட ஸ்மித் தன் பையிலிருந்து ஒரு இன்விடேஷனை எடுத்து அனன்யாவிடம் நீட்டினான். அனன்யாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழப்பத்தோடு அந்த இன்விடேஷனை கையில் வாங்கினாள். சாரி மேடம், உங்களால இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போக முடியாது. இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தாமதமா சொல்றதுக்கு என்னை மன்னிச்சிருங்க மேடம். இந்த சிட்டில நடக்கிற ஒரு மிகப்பெரிய பார்ட்டியில கலந்துக்க சொல்லி நம்ம கஸ்டமர் தனிப்பட்ட முறையில இந்த இன்விடேஷனை அனுப்பியிருக்காரு. நாம கண்டிப்பா அதுல கலந்துகிட்டே ஆகணும் மேடம் என்றான். ஸ்மித் சொல்வதை கேட்ட அனன்யா சற்று ஏமாற்றமடைந்து விட்டாள். தன் கையில் இருந்த இன்விடேஷனை பிரித்து பார்த்தாள். அவள் மனம் அவளை உடனே இந்தியாவுக்கு புறப்பட்டுச் சென்றுவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அவளுக்கு பார்ட்டிக்கு செல்லவே மனம் வரவில்லை. ஆனால் அவளை இன்வைட் செய்திருந்தவர் அவளுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர். அவர்தான் ஆஸ்திரேலியாவில் அவளுக்கு நிறைய உதவிகளை செய்திருந்தார். அது மட்டுமின்றி அந்த நபர் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரத்தில் மிகப்பெரிய மனிதர்களில் ஒருவர். அதனால் அனன்யாவால் அந்த அழைப்பை மறுக்க முடியவில்லை. வேறு வழியின்றி பார்ட்டிக்கு செல்ல ஒப்புக்கொண்டாள் சலிப்போடு. சரி, நாம இந்த பார்ட்டியில கலந்துக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் தானே பார்ட்டி, அப்போ நாளைக்கு காலையிலேயே நான் இந்தியாவுக்கு கிளம்புறேன். அதுக்காச்சும் டிக்கெட் புக் பண்ணிடு என்று கண்டிப்புடன் கூறினாள். ஸ்மித்தும் சரி என்று சம்மதித்தான். இன்விடேஷனை பார்த்த அனன்யா பெருமூச்சை விட்டபடி ஜன்னல் வழியாக வெளியில் தெரிந்த வானத்தை பார்த்தாள். மனதிற்குள், ருத்ரன், நாளைக்கே நான் உங்க கூட இருப்பேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க நான் வந்துருவேன் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள். மறுபுறம் மாலையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ஆடம்பர ஹோட்டலில் மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த பார்ட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருந்தது. விருந்தினர்களும் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்து விட்டார்கள். பார்ட்டி ஹாலுக்கு மேலே உள்ள தனி அறையில் ஒரு நபர் கையில் மதுக்கோப்பையை வைத்துக்கொண்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அமைதி தெரிந்தது. ஆனால் அவன் கண்களில் அந்த அமைதி இருக்கவில்லை. சிங்கம் தன் இரையை வேட்டையாட காத்திருப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய விரலில் சிங்கத்தின் உருவத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த வைர மோதிரத்தை அணிந்திருந்தான். அது அவனுடைய ஆளுமைக்கு ஒரு வித்தியாசமான அழகை கூட்டியது. மேலும் அவனது கோட்டின் இடது பக்கத்தில் சிங்கத்தின் முகம் வரையப்பட்டிருந்தது. அது அவனுக்கு மிகவும் வித்தியாசமான மற்றும் கம்பீரமான தோற்றத்தை கொடுத்தது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு ஆஸ்திரேலிய தொழிலதிபர் வந்தார். அவரை பார்த்து மகிழ்ச்சியுடன், சார், இங்க தனியா என்ன பண்றீங்க? பார்ட்டி கீழே தானே நடக்குது. பார்ட்டியோட உண்மையான பெருமையே நீங்க தானே சார் என்றார். இதை கேட்ட அந்த நபர் கிளாஸுடன் டேபிளுக்கு அருகில் வந்து மதுபாட்டிலில் இருந்த மதுவை எடுத்து மீண்டும் அந்த கிளாஸை நிரப்பி எந்த உணர்ச்சியும் இல்லாமல், ஆனா இந்த விருந்துக்கு உரிமையாளர் நீங்க தானே மிஸ்டர் வில்சன் என்றான். இருக்கலாம் சார், ஆனா என்னை விட உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த பார்ட்டிக்கு வர்றவங்க தான் அதிகம். சிலர் உங்க கூட டீல் வச்சுக்கிறது பத்தி பேசுறதுக்காகவும் சிலர் உங்க வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்காகவும் தான் முக்கியமா இந்த பார்ட்டிக்கே வராங்க என்றார். அந்த நபரின் பெயர் ரிஷி. அவன் இந்தியாவைச் சேர்ந்தவன்தான். ஆனால் ஆஸ்திரேலியாவில் தான் சிறுவயது முதலாகவே வளர்ந்திருந்தான். அவனுடைய திறமைகளும் சிந்தனைகளும் மிக மிக உயர் மட்டத்திலிருந்தது. அவனுடைய வார்த்தைகள் அனைவரையும் எப்போதும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கும். தன் கைக்கு கிடைத்ததையெல்லாம் தங்கமாக மாற்றும் திறமைசாலியாக இருந்தான். நஷ்டத்தில் மூழ்கியிருந்த பல நிறுவனங்களை யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு சென்றான். மிக குறுகிய காலத்திலேயே மகிழ்ச்சியையும் தனது உணர்ச்சிகளையும் தவிர நிறைய சாதித்திருந்தான். அவனுடைய பார்வையில் உணர்ச்சிகளும் மகிழ்ச்சியும் ஒரு மனிதனின் பலவீனம். அதனால் தனக்கு எந்த லாபமும் இல்லை என்று நினைத்தான்.
எல்லோரும் அவனுடன் வணிக ரீதியாக தொடர்பு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவன் மிகவும் வித்தியாசமானவனாக இருந்தான். அவனுக்கு பிடிக்காதவர்கள் யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டான். மிகக் குறைந்த மக்களுடன் தான் பழகினான். அவர்களுள் ஒருவர்தான் மிஸ்டர் வில்சன். வில்சனின் வேண்டுகோளின் பேரில்தான் இந்த பார்ட்டியில் கலந்து கொள்ள ரிஷி அங்கே வந்திருந்தான். வில்சனின் பேச்சை கேட்ட ரிஷி, இத பாருங்க மிஸ்டர் வில்சன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நானே மீற முடியாது. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் தானே. நான் ஒருத்தரோட ஜாயின் பண்ணணும்னா எனக்கு எதிரில் இருக்கிறவங்க திறமையானவங்களாவும் வலிமையானவங்களாவும் இருக்கணும். இதை சொல்லிவிட்டு அவன் தனது மதுக்கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு வேறு பக்கமாக நகர்ந்தபடியே, அது மட்டும் இல்ல மிஸ்டர் வில்சன், என்னுடைய வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெருப்பு. சோ என் கூட சேரணும்னு நினைச்சா நீங்க எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதா இருக்கும். இந்த உலகத்துல யாருமே தீயோட விளையாட விரும்ப மாட்டாங்க இல்லையா? இது மாதிரியான முட்டாள்தனமான பேச்சுக்கள்ல என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க என்றான் ரிஷி. வில்சன் ரிஷியின் வார்த்தைகளை கேட்டு தலையசைத்துக் கொண்டே, சார், நீங்களும் உங்களுடைய இந்த வார்த்தைகளும் என்னைக்கும் மாறவே போறதில்ல. பட் இட்ஸ் ஓகே சார், நான் உங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். சோ எனக்காக நீங்க பார்ட்டிக்கு வந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு நான் பெரிய தொழிலதிபர்கள் பலரையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. யூ மஸ்ட் ஹாவ் டு மீட் தெம் ஒன் சார். இது என்னோட விருப்பம் என்றார். ரிஷி வில்சன் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க வில்சன் மேலும் தனது பேச்சை தொடர்ந்தார். அவங்கள சில பிரபலமான பெயர்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க சார். மிஸ்டர் அதர்வா, மிஸ்டர் கிளின்டன், மிஸ்டர் கேஷவ் உட்பட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் தொழிலதிபரும் வராங்க. அவங்கள நானே தனிப்பட்ட முறையில இன்வைட் பண்ணியிருக்கேன் சார். ஷீ இஸ் வெரி டேலண்டட் பர்சன். அவங்கள நீங்களும் ஒரு தடவை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணோட பேரு மிஸ்ஸஸ் அனன்யா, மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரன் என்றார். வில்சன் மேலும் எதுவும் சொல்வதற்குள் வில்சனின் உதவியாளர் உள்ளே வந்து ஒரு விருந்தினர் வருகையை பற்றி அவருக்கு தெரிவித்தார். இதனால் அவரது பேச்சு முழுமை பெறாமல் பாதியிலேயே நின்றுவிட்டது. ரிஷியை பார்ட்டிக்கு வரச் சொல்லிவிட்டு வில்சன் அங்கிருந்து சென்று விட்டார். அவன் மீண்டும் ஜன்னலுக்கு அருகே நின்று வெளியில் பார்த்து கொண்டிருந்தான். வில்சன் சொன்ன விஷயங்களைப் பற்றி ஆழமாக யோசித்தான். வில்சன் சொன்ன பேர்ல எனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இல்ல. இங்க வர்றவங்க எல்லாருமே வெறும் பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய பொம்மைகள். எனக்கு பொம்மைகளை சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் வில்சன், உங்களுக்காக தான் பார்ட்டிக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக வெளியேறி பார்ட்டி ஹாலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ரிஷியை பார்ட்டி ஹாலில் பார்த்ததில் மிஸ்டர் வில்சன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். விருந்து மெதுவாக தொடங்கியது. ஆனால் ரிஷியின் வெளிப்பாடுகளை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பார்ட்டியின் மீதும் அங்கிருந்த பிசினஸ் ஆட்களின் மீதும் துளியும் அக்கறை இல்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. அவன் புறப்படவிருந்த நேரத்தில் அவனது அடிகள் திடீரென நின்றுவிட்டது. ஏனென்றால் அவன் பார்வை அப்போதுதான் அங்கு வந்த அனன்யாவின் மீது விழுந்தது. அவள் ஒரு கருப்பு நிற கோட்டை அணிந்திருந்தாள். இன்று அனன்யாவின் அழகு வித்தியாசமாக இருந்தது. சீக்கிரமாக இந்தியாவிற்கு திரும்பி ருத்ரனையும் ஆருஷையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து சந்தோஷத்தில் இருந்ததினால் அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. அவள் உடையின் மேல் பகுதி முழுவதும் சில்வர் நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. கீழ்ப்பகுதி சில்க் பினிஷ்ட் சைட் ஸ்லிட் பாட்டமும் அணிந்திருந்தாள். அவளுடைய தலைமுடியில் கொஞ்சம் அவள் தோள்களிலும் முதுகிலும் தவழ்ந்து கொண்டிருந்தது. அவள் உடைகளுக்கு ஏற்றபடி மேக்கப் போட்டிருந்தாள் மற்றும் ஜுவல்ஸ் அணிந்திருந்தாள். அனன்யா இன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருந்தாள். குறிப்பாக அவளுடைய அழகான புன்னகை அவள் முகத்திற்கு மேலும் அழகை கூட்டியது. அனன்யாவை பார்த்த ரிஷி தன்னையும் மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அனன்யாவை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறான் என்பது அவனுக்கே புரியவில்லை. மிஸ்டர் வில்சன் அனன்யாவை பார்த்தவுடன் அவளிடம் வந்து நலம் விசாரித்தார். அவளை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார். அதன் பிறகு அவளை பார்ட்டியிலிருந்த எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். சமீபத்தில் அனன்யாவின் வணிகத் திட்டம் மிகவும் வெற்றிகரமாக நிறைவேறியிருந்த காரணத்தினால் பிசினஸ் மார்க்கெட்டில் அவளை பற்றிய நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அதனால் அங்கிருந்த பலருக்கும் அவளை பற்றி தெரிந்திருந்தது. அவளை பார்த்த பிறகு ரிஷியும் புறப்படும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். மீண்டும் பார்ட்டி ஹாலுக்கு நடுவில் வந்தான். அவனை பார்த்த மிஸ்டர் வில்சன் உற்சாகமடைந்து விட்டார். அவர் அனன்யாவிடம் ரிஷியை அறிமுகப்படுத்தி வைத்தார். மிஸ்ஸஸ் அனன்யா, மீட் மிஸ்டர் ரிஷி, கிங் சாஃப்ட்வேர் கம்பெனியோட உரிமையாளர் என்றார். ரிஷியை பற்றிய வார்த்தைகளை கேட்ட அனன்யா அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். ஹலோ மிஸ்டர் ரிஷி, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய யோசனைகள் ரொம்ப நல்லா வேலை செய்யுது என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் அவளை பார்த்து, மன்னிக்கணும், நான் உன்னை பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. சொல்லப்போனா உன்னோட இந்த அழகான புன்னகையை தவிர எனக்கு உன்னை பத்தி வேற எதுவும் தெரியாது என்றான். ரிஷியின் துணி அனன்யாவை நேரடியாக அவமானப்படுத்துவது போலிருந்தது. மிஸ்டர் வில்சன் கூட ரிஷியை சற்று வினோதமாக பார்த்தார். அனன்யா அவனது வார்த்தைகளை விசித்திரமாக உணர்ந்தாள். ஆனால் அவள் அத்தகைய சூழ்நிலையில் அதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. அவள் ரிஷியோடு நட்பாக இருக்க முயற்சித்தாள். அதனால் தன் உதடுகளில் புன்னகையை வைத்துக்கொண்டு, உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ரிஷி.
அப்புறம் புன்னகையை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நீங்க ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும் என்றாள். அனன்யாவின் பேச்சை கேட்டு அவனுடைய புருவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கியது. அப்போது வில்சன் அனன்யாவிடம், சாரி மிஸ்ஸஸ் அனன்யா, நான் மத்தவங்களை வெல்கம் பண்ணணும், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரிஷியின் பார்வை அனன்யா மீது பதிந்திருந்ததை உணர்ந்தார். அவர் உடனே ரிஷியை நெருங்கி வந்து சிரித்துக்கொண்டே, என்ன ஆச்சு மிஸ்டர் ரிஷி, ஆர் யூ ஷாக்ட் என்றார். வில்சனின் வார்த்தைகளை கேட்ட ரிஷி கோபத்தோடு அவரை திரும்பி பார்த்தான். மேலும் இடது உதட்டை லேசாகச் சுளித்தபடி, என் கூட விவாதம் பண்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் ஹர் என்றான். என்ன பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாளே என்று சொல்லிக்கொண்டே ஒரே மூச்சில் தன் கையில் இருந்த மதுவை குடித்து முடித்து கிளாஸை மிஸ்டர் வில்சனிடம் கொடுத்தான். நான் கிளம்புறேன் மிஸ்டர் வில்சன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்படும் போது வில்சனை ஒரு முறை திரும்பி பார்த்து, எனிவே தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டி, என்ஜாய் த ட்ரீட் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறினான். ரிஷியை தடுத்து நிறுத்தினாலும் நிச்சயமாக தனது கட்டளையை ஏற்கப் போவதில்லை என்பது வில்சனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவர் ரிஷியை தடுக்கவில்லை. ரிஷி பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வந்ததும் ஒரு நபர் ஓடி வந்து ஹோட்டல் ரூம் சாவியை கொடுத்தான். ரிஷி அந்த சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். ரிஷி பொதுவாக ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தான். பார்ட்டியில் அவனை சந்திக்க விரும்பி சிலர் அவனை பின்தொடர்ந்தார்கள். அவன் நினைத்திருந்தால் எல்லோருக்கும் அப்போதே பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் மனநிலை அப்படி இருக்கவில்லை. அதனால் எல்லோரையும் தவிர்த்துவிட்டு வீட்டுக்கு கூட போகாமல் ஹோட்டல் அறையில் இரவை கழிக்க முடிவு செய்தான். தன்னை பற்றி யாருக்கும் தெரியாத இடத்தில், தன்னை யாரும் நெருங்க முடியாத இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். சில நிமிடங்களிலேயே அவன் தனது ஹோட்டல் ரூமுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். அதே நேரம் அவனுடைய கவனம் முழுவதும் தனது போனில் பதிந்திருந்தது. சட்டைப்பையிலிருந்து சாவியை எடுத்து அறையின் கதவை திறக்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென அங்கு மின்சாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு லைட் விட்டுவிட்டு எரிய ஆரம்பித்தது. அதே நேரம் ஏதோ ஒரு காலடி சத்தம் காதில் விழுந்தது. அவன் அதை பார்க்க விரும்பவில்லை என்றாலும் அவனது பார்வை சத்தம் வந்த திசையில் சென்றது. மறுபக்கம் சூர்யா ஒரு குளிர்ந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கியால் சரமாரியாக சுடப்பட்டான். சில இடங்களில் சூர்யாவின் ஆக்ஷன் காட்சிகளும் காதல் காட்சிகளும் படம் பிடிக்கப்பட்டன. அவன் வேலையில் மிகவும் கவனமாக இருந்தான். அவன் தனது நடிப்பில் மூழ்கிவிட்டான். ஸ்னேகாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில்தான் இருந்தாள். அவள் இதற்கு முன் ஷூட்டிங்கை பார்த்ததில்லை. அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அவள் சூர்யா மீது கோபமாக இருந்தாள். ஏனென்றால் சூர்யா அவளை அடிக்கடி கிண்டல் செய்யும் விதமாக அவளை வேலை வாங்கிக் கொண்டே இருந்தான். சூர்யா அவனது உடையை எடுத்துக்கொள்வதிலிருந்து ஸ்கிரிப்ட் வாசிப்பது, சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது என எல்லா வேலைக்கும் ஸ்னேகாவை உதவி செய்ய வைத்தான். இடையிடையே சில நேரங்களில் இருவருக்கும் இடையே வாக்குவாதமும், சில நேரம் ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்வதும் நடந்து கொண்டிருந்தது. சூர்யா ஸ்னேகாவை மட்டுமே கடித்து குதறுவது போல் நடந்து கொண்டான். மற்றபடி படப்பிடிப்பு தளத்தில் இருந்த மற்ற அனைத்து பெண்களிடமும் நன்றாகத்தான் பேசினான். இதை பார்த்த ஸ்னேகா மிகவும் வித்தியாசமாக உணர்ந்தாள். எபிசோட் 377. ஸ்னேகா சூடான காஃபியை கையில் எடுத்துக்கொண்டு சூர்யாவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய செல்போனிலிருந்து மெசேஜ் டோன் ஒலித்தது. அதை உணர்ந்த ஸ்னேகா அப்படியே நின்று தனது ஹேண்ட்பேக்கிலிருந்து செல்போனை வேகமாக வெளியே எடுத்தாள். எடுக்கும்போதே பதட்டத்தோடு, ஐயையோ, சூர்யா சார் தான் மெசேஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சோ, 15 நிமிஷத்துல ஷார்ட் முடிஞ்சிரும், அதனால நீ போய் உடனே காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. காஃபி போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால டென்ஷன் ஆயிட்டாரோ என்று முணுமுணுத்துக் கொண்டே வேகமாக செல்போன் திரையை பார்த்தாள். அவள் நினைத்தது போல அந்த மெசேஜ் சூர்யாவிடமிருந்து வரவில்லை, மாறாக அவளுடைய அம்மாவிடமிருந்து வந்திருந்தது. அந்த நேரத்தில் தனது அம்மாவிடமிருந்து மெசேஜ் வந்ததை பார்த்த ஸ்னேகா சற்று அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அம்மா கிட்ட இருந்து மெசேஜா? அம்மா எதுக்காக இந்த நேரத்துல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? வழக்கமா நான் வேலை செய்யற நேரத்துல எனக்கு இது மாதிரி எல்லாம் எதுவும் அனுப்ப மாட்டாங்களே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்று சொல்லிக்கொண்டே குழப்பத்தோடு அந்த மெசேஜை திறந்து பார்த்தாள். அதில் ஸ்னேகாவின் தாய் ஒரு ஆடியோ மெசேஜை அனுப்பியிருந்தார். அம்மாடி ஸ்னேகா, என்னடா அது, வேலை நேரத்துல அம்மா நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களேன்னு பயப்படாத. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. நீ இப்ப வேலையில ரொம்ப பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என் கஷ்டத்தை உன்கிட்ட தானே ஷேர் பண்ணிக்க முடியும். வீட்ல ரொம்ப நேரமா தனியா இருக்கேன்ல, ரொம்ப போர் அடிச்சுது. அதனால நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரு சேர்ந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அங்க 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவைய பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது ஸ்னேகா, அந்த புடவை ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா? பார்த்த உடனே எனக்கு புடிச்சு போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு, அது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா என்னால அந்த சேலைய வாங்க முடியல ஸ்னேகா. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்பெல்லாம் ஆசைப்பட்ட பொருளை கூட வாங்க முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உன்னை விட்டா என் கஷ்டத்தை சொல்ல எனக்கு வேற யார் இருக்காங்க? சரிம்மா, நீ வேலைய பாரு. அம்மாவின் மெசேஜை கேட்ட ஸ்னேகா மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்து விட்டாள்.
அந்த புடவையை எப்படியாவது அம்மாவுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். உடனே தனது செல்போனில் பேங்க் பேலன்ஸை சரிபார்த்தாள். ஆனால் அதில் 800 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஸ்னேகாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு பக்கம் தன்னுடைய தாயின் ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று துடித்தாள். மறுபக்கம் தன்னிடம் காசு இல்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டாள். சூர்யாவிடம் காசு கேட்கலாம் என்றால் அவள் வேலைக்கு சேர்ந்து ஒரு சில நாட்கள்தான் ஆகியிருந்தது. அதற்குள் சூர்யாவிடம் காசு கேட்பதில் அவளுக்கு விருப்பமில்லை. அவள் குழப்பத்தோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்க திடீரென ஒரு கை பின்னாலிருந்து அவளை மெதுவாக தொட்டது. ஸ்னேகா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது அங்கே அந்த படத்தின் இயக்குனர் தான் நின்று கொண்டிருந்தார். ஸ்னேகாவின் முகபாவனையை பார்த்த இயக்குனர், அடடா சாரிம்மா, நான் உன்னை பயமுறுத்திட்டேன் போல இருக்கே, சாரி ஸ்னேகா என்றார். ஸ்னேகா அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு லேசாகச் சிரித்துவிட்டு, பரவாயில்ல சார், திடீர்னு பின்னால இருந்து டச் பண்ணதும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்க, இயக்குனர் ஸ்னேகாவை ஒரு சில வினாடிகள் மேலிருந்து கீழாக ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆமா ஸ்னேகா, எனக்கு நீதான் வேணும் என்றார். அதை கேட்டவுடன் ஸ்னேகா அதிர்ச்சியடைந்து விட்டாள். ஸ்னேகா தனது கண்களை அகலமாக விரித்தபடி இயக்குனரை வியப்போடு பார்த்தாள். அவள் அதிர்ச்சியடைந்ததை உணர்ந்த இயக்குனர் தனது வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளிடம், மறுபடியும் பயந்துட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் தூரத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் ஸ்னேகா. நீ ரொம்ப சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதான் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கதான் வந்தேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்றார். இயக்குனர் இப்படி கேட்டவுடன் ஸ்னேகா வருத்தத்தோடு தனது தலையை தாழ்த்திக் கொண்டாள். ஆனால் அவரிடம் தனது பிரச்சனைகளை பற்றி சொல்ல அவள் விரும்பவில்லை. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், நான் நல்லாத்தான் இருக்கேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து நகரத் தொடங்கினாள். இயக்குனருடனே அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினார். ஒரு நிமிஷம் நில்லு ஸ்னேகா என்று சொல்ல ஸ்னேகா அப்படியே நின்றுவிட்டாள். அவர் தனது கையை பிடித்திருப்பதை ஸ்னேகா சற்று சங்கடமாக உணர்ந்தாள். தனது கையை அவரிடமிருந்து விடுவித்துக் கொண்டு சட்டென பின்னுக்கு இழுத்துக் கொண்டாள். இதை பார்த்த இயக்குனர், ஏ ஸ்னேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தூரத்துல இருந்து உன்னை பார்க்கும்போது உன் முகம் வாடி இருக்கிறத கவனிச்சேன். உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தோணுச்சு. அதனாலதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்ல. நீ என்னையும் அண்ணன்னே கூப்பிடலாம் என்றார். ஸ்னேகா சிறு வயதிலிருந்து தனது தந்தையின் அன்பிலும் அனுசரிப்பிலும் வளர்ந்த பெண். ஸ்னேகாவை பொறுத்தவரை தன் தந்தைக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருடைய வாக்கு அவளுக்கு வேத வாக்கு. ஸ்னேகாவுக்கு சகோதரர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமே கிடையாது. அவளுடைய தந்தை சிறு வயதிலிருந்து ஆண்களை அவளிடம் நெருங்கிப் பழக விடமாட்டார். ஆண்கள் எல்லோரையும் தனது சகோதரனாக கருதும்படி அவளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருந்தார். அதனால்தான் ஸ்னேகா தனது முதல் பார்வையிலேயே எல்லோரையும் அண்ணன் என்று அழைத்து விடுவாள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எல்லோரையும் அண்ணன் என்றுதான் கூப்பிடுவாள். ஒரு சிலருக்கு அதை கேட்டு எரிச்சல் வந்தாலும் ஒரு சிலருக்கு அவள் தன்னை அண்ணன் என்று அழைப்பது மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இயக்குனரின் விஷயம் அப்படியில்லை. அவள் இதுவரை அவரை அண்ணன் என்று அழைத்ததில்லை. அப்படிப்பட்ட உணர்வும் அவரிடமிருந்து அவளுக்கு கிடைக்கவில்லை. என்னதான் இயக்குனர் தன்னை ஒரு சகோதரியாக நினைப்பதாக கூறினாலும் அவரிடமிருந்து அப்படிப்பட்ட உறவை அவளால் உணர முடியவில்லை. அவருடைய உதடுகள் மட்டும்தான் அண்ணன் என்று சொன்னதே தவிர அவருடைய பார்வையில் அந்த சகோதர உணர்வு துளியும் வெளிப்படவில்லை. அவள் சற்று ஆச்சரியத்தோடு இயக்குனரை பார்த்து அண்ணா என்று அழைக்க, இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இயக்குனர் ஸ்னேகாவின் கைகளை பிடித்தபடி, சந்தோஷம்மா, நீயும் எனக்கு ஒரு தங்கச்சிதான். சரி, இப்பவாச்சு சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம் என்றார். ஸ்னேகா அப்போதும் தன்னுடைய பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல தயங்கினாள். இதை உணர்ந்த இயக்குனர், சரி, நீ என்கிட்ட எதையும் சொல்ல போறதில்ல, நானே வெளிப்படையா கேக்குறேன். உனக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா என்று கேட்க, இயக்குனரின் பேச்சை கேட்ட ஸ்னேகா சட்டென, அதெப்படி உங்களுக்கு தெரியும் என்று வியப்போடு கேட்பது போல அவரை பார்த்தாள். அவளுடைய பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட இயக்குனர் நாகரிகமான தொனியில், இங்க பாரு ஸ்னேகா, உனக்கு பணம் தான் பிரச்சனைனா அதை நீ என்கிட்ட இருந்து தாராளமா வாங்கிக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சரி, நீ ஒரு காரியம் பண்ணு. இன்னைக்கு ஈவினிங் நீ என்னோட ரூமுக்கு வா. நான் உனக்கு பணம் தரேன். இப்பவே குடுக்கலாம். ஆனா நான் என்னோட செல்போனை ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால நீ ஈவினிங் வந்து பணம் வாங்கிக்கோ என்றார். இயக்குனரிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட ஸ்னேகாவுக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை. அவளால் அதை ஏற்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. தர்ம சங்கடத்தோடு தலையை மெதுவாக ஆட்டினாள். அப்போதுதான் சட்டென சூர்யா நினைவுக்கு வர, அச்சுச்சோ, நான் சூர்யா சருக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் சாயங்காலமா உங்களை வந்து பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ஸ்னேகா சொல்வதை பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் தனது கைகளை தடவிக்கொண்டே, அடடா, மறுபடியும் போயிட்டாளே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அதன் பிறகு அவர் உதட்டோரத்தில் ஒரு புன்னகையை வெளிப்படுத்திவிட்டு வேறு பக்கமாக சென்று விட்டார். ஸ்னேகா இயக்குனரின் வார்த்தைகளை பற்றி யோசித்துக் கொண்டே சூர்யாவின் வேனிட்டி வேனுக்குள் நுழைந்தாள். அங்கே சூர்யாவும் ஒரு பெண்ணும்
அருகருகில் இருப்பதை பார்த்து சட்டென திரும்பிக் கொண்டு, சாரி சார், மன்னிச்சிருங்க என்றாள். சினேகாவின் குரலை கேட்டவுடன் அந்த பெண் சற்றே வெட்கத்தோடு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு சூர்யா சோஃபாவில் வசதியாக அமர்ந்து கொண்டு சினேகாவை பார்த்து, உனக்கு இங்கிதமே தெரியாதா? உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு கூட உனக்கு தெரியாதா என்ன? சுவாமி திரும்பி வரட்டும், முதல் வேலையா உனக்கு மேனஸ்னா என்னன்னு கிளாஸ் எடுக்க சொல்றேன் என்றான். சினேகா வருத்தத்தோடு சூர்யாவின் பக்கம் திரும்பினாள். எதுக்கின்னு அப்படியே நிக்கிற? காஃபி குடுக்க தானே வந்த என்று கேட்க, சினேகா பதட்டத்தோடு காஃபியை அவனிடம் நீட்டினாள். காஃபியை வாங்கிக் கொண்டு எரிச்சலோடு, இந்த காஃபியை கொண்டு வர்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? நீ காஃபி கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்து 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காஃபி போடுறதுக்கு 3 நிமிஷம் பத்தாதா? நீ என்ன மலையில ஏறி போய் காஃபி தோட்டத்திலேருந்து காஃபி பொடி தயாரிச்சு கொண்டு வந்தா காஃபி போட்ட? எதுக்காக இவ்ளோ லேட்டு என்றான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட சினேகா ஆச்சரியத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்து, நீங்க என்னோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கணக்கு போடுறீங்களா? எந்த வேலையை எவ்வளவு நேரம் செய்யணுங்கிறத கூட நீங்க தான் தீர்மானம் பண்ணுவீங்களா என்றாள். ஆமா, நான் உனக்கு நிமிஷங்களின் அடிப்படையில தானே சம்பளம் கொடுக்க முடியும். நீ செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் அதுக்கான நேரங்களையும் நான் கணக்கு வச்சுக்கணும்ல. இத பாரு, இந்த காஃபி ஏற்கனவே ஆறி போயிடுச்சு. இப்போ இதுக்கான தொகையையும் நான் உன்னோட சம்பளத்துல இருந்து தான் கழிச்சுக்க போறேன் என்றான். சூர்யாவின் பேச்சை கேட்டு எரிச்சலடைந்த சினேகா, தாராளமா வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு தேவைப்பட்டா எல்லா பணத்தையும் கூட நீங்களே வச்சுக்கோங்க என்றாள். இதை சொல்லும்போது சினேகாவின் முகம் மிகவும் வாடி இருந்தது. அவளுக்கு அழுகையே வந்துவிடுவது போல் இருந்தது. அவள் கோவத்தோடு அங்கிருந்து வெளியேறினாள். இதை உணர்ந்த சூர்யா சட்டென சோஃபாவிலிருந்து எழுந்து, ஏ சினேகா, நில்லு, இப்ப எங்க போற என்று கேட்க, சினேகா சூர்யாவை திரும்பிக் கூட பார்க்காமல் கோபமாக, நான் ஏறி இறங்க இன்னும் நிறைய மலைகள் இருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அவன் சினேகாவை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். தன்னை இதுவரை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத சினேகா திடீரென ஏன் இப்படி பேசினாள் என்று யோசித்தான். இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? இவளோட அணுகுமுறை அப்படியே மாறிப்போச்சே. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், சூர்யா நீ ஒரு ஹீரோ. சாதாரண மனுஷங்களோட பிரச்சனைகளை கேட்கறதுல நீ ஆர்வம் காட்டக்கூடாது. ரொம்ப யோசிக்காத சூர்யா. கொஞ்ச நேரத்துல கோவம் தணிஞ்சதும் அவளே திரும்பி வந்துருவா. நீ உன் வேலைய பாரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கண்ணாடியை பார்த்து தனது தலைமுடியை சரி செய்து கொண்டு அடுத்த ஷாட்டுக்கு தயாராக தொடங்கினான். சிறிது நேரத்தில் அவன் மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அழைக்கப்பட்டான். அங்கே வந்த சூர்யாவின் பார்வை முழுக்க முழுக்க சினேகாவைத்தான் தேடிக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கே சினேகா எங்குமே இருக்கவில்லை. சினேகாவை பார்க்க முடியுமா என்று சுற்றுமுற்றும் தேடினான். அப்போது சினேகா மறைவான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு முழங்காலில் தனது தலையை புதைத்து அழுது கொண்டே இருந்தாள். அவள் கையில் தனது தந்தையின் சிறிய டைரி ஒன்றை வைத்திருந்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு தனது கண்களை துடைத்துக் கொண்டு வானத்தை நிமிர்ந்து பார்த்த சினேகா மிகவும் வருத்தமான தொனியில், அப்பா, ஏன்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்க இல்லாம நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. நீங்க மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இவ்ளோ கஷ்டங்கள் வந்திருக்குமா? அம்மாவும் நீங்க இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன்பா எங்களை விட்டுட்டு போனீங்க என்று புலம்பினாள். அவள் தனது அப்பாவித்தனமான கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய பார்வை டைரியின் மீது பட்டது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு சிறு வயதில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. சினேகா சிறு வயதில் தனது தந்தையின் மடியில் படுத்திருந்தாள். அப்போது அவள் கையில் தனது தந்தையின் டைரியை வைத்திருந்தாள். அப்பா, இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு என்றாள். அதற்கு அவளுடைய தந்தை, சினேகா, இந்த டைரியில தான் உன்னோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்கு. நீ என்கிட்ட என்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான பதில இந்த டைரி உனக்கு சொல்லும். இந்த டைரி முழுக்க நான் நிறைய பதில்களை எழுதி வச்சிருக்கேன். உன் மனசுல கேள்விகள் எழும் போதெல்லாம் நீ இத திறந்து படிச்சு பாரு. ஒருவேளை நான் உன் கூட இல்லைன்னா நீ இந்த டைரிய பிரிச்சு பாரு. கண்டிப்பா இதுல உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும் என்றார். தந்தையின் வார்த்தைகளை கேட்ட சினேகா டைரியை கோபமாக ஒரு புறம் எறிந்துவிட்டு அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு, அப்பா, எனக்கு இந்த டைரியும் தேவையில்ல, இதுல இருக்கிற பதிலும் தேவையில்ல. நீங்க மட்டும் எப்பவும் என் கூட இருந்தாலே போதும் என்றாள். சினேகாவின் வார்த்தைகளை கேட்டு அவளுடைய அப்பா மகிழ்ச்சி அடைந்தார். இதையெல்லாம் நினைத்து பார்த்த சினேகா தற்போது தன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு அந்த டைரியிலிருந்து விடை தேட விரும்பினாள். பெருமூச்சை விட்டபடி தனது கண்களை மூடிக்கொண்டு தந்தையை மனதில் நினைத்தபடி அந்த டைரியில் ஒரு பக்கத்தை திறந்தாள். மீண்டும் கண்களை திறந்து அதில் எழுதியிருந்த வார்த்தைகளை படித்தாள். எபிசோட் 378. சிறுவயதில் தன் தந்தை தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நினைத்து பார்த்த சினேகா தற்போது தன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு அந்த டைரியிலிருந்து விடை தேட விரும்பினாள். பெருமூச்சை விட்டபடி தனது கண்களை மூடிக்கொண்டு தந்தையை மனதில் நினைத்தபடி அந்த டைரியில் ஒரு பக்கத்தை திறந்தாள். மீண்டும் கண்களை திறந்து அதில் எழுதியிருந்த வார்த்தைகளை படித்தாள். உன்னுடைய இதயத்தை பாதுகாப்பாக உணர வைப்பவர் உன்னுடைய வாழ்க்கைத் துணை மட்டும்தான் என்று அந்த பக்கத்தில் எழுதியிருந்தது. டைரியில் எழுதப்பட்ட அந்த அர்த்தமற்ற வார்த்தைகளை படித்த பிறகு சினேகா மிகவும் விசித்திரமாக உணர்ந்தாள்.
அப்போது திடீரென யாரோ ஒருவரது நிழல் டைரியின் மீது பட்டது. அதை பார்க்கும்போது அவளுக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. வியப்போடு ஸ்னேகா தனது தலையை உயர்த்தி தனக்கு எதிரில் நின்ற நபரை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் அங்கே சூர்யாதான் நின்று கொண்டிருந்தான். சூர்யாவை பார்த்த ஸ்னேகா மிகவும் ஆச்சரியத்தோடு, நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையா? என்றாள். ஸ்னேகாவின் அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டு சூர்யா சற்று கலங்கினான். அவளுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. இவ்ளோ நேரமா இவள காணோன்னு தான் தேடிட்டு இருந்தேன். இவள பார்க்காம என்னால நடிக்க முடியல. இவளுக்காக தான் இன்னைக்கு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி இப்ப இவகிட்ட சொல்ல முடியும்? சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பா என்று யோசித்துக் கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு சூர்யா சார்? என்ன யோசிக்கிறீங்க? ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட தானே கேக்குறேன். உங்க காதுல விழலையா? என்றாள். மீண்டும் ஸ்னேகாவின் குரலை கேட்டதும் அவன் சிந்தனையிலிருந்து வெளியேறி அவளை அலட்சியப்படுத்துவது போன்ற தொனியில், இந்த சூர்யா பொதுவா யாருக்கும் பதில் சொல்றதில்ல. சொல்லப்போனா நான் உன்னோட முதலாளி. நான் தான் உன்னை கேள்வி கேட்கணும். நீ எனக்கு பதில் சொல்லணும். ஆனா இங்க என்னடானா எல்லாமே தலை கீழ நடக்குது என்றான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட ஸ்னேகா தனது முகத்தை தாழ்த்திக் கொண்டு, சாரி, என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே உங்களை நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்றாள். முதன்முறையாக ஸ்னேகா தன்னிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் வருந்தினான். அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள் என்பதை அவனால் நன்றாக உணர முடிந்தது. இதை பார்த்த சூர்யா சற்று யோசித்துவிட்டு, உன்னோட சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. அதை வச்சு நான் என்ன ஊறுகாயா போட முடியும்? அது மட்டும் இல்ல, உன்னோட சாரியும் உன்ன மாதிரி டேஸ்டே இல்லாம தான் இருக்கும். சரி சரி, என் பின்னாடி வா என்று சொல்லிவிட்டு சூர்யா ஸ்னேகாவை தன்னை பின்தொடரும்படி சைகை செய்துவிட்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த ஸ்னேகா வேகமாக எழுந்து அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். சூர்யாவோடு நடந்து கொண்டே அவனை பார்த்து, நாம இப்ப எங்க போறோம் என்றாள். அவளுடைய கேள்விக்கு சூர்யா தனது புருவங்களை உயர்த்தியபடி, நாம வேலைக்கு புதுசா ஆள் எடுக்க போறோம். அந்த வேலைக்காக ஆட்களை செலக்ட் பண்ண இன்டர்வியூ நடத்தணும். அதுக்கு தான் போறோம் என்று சொல்ல, அதை கேட்ட ஸ்னேகா ஆச்சரியத்தோடு, என்னது, வேலைக்கு ஆள் எடுக்கணுமா? ஏன், எதுக்காக என்றாள். ஆமா, ஒருவேளை இந்த ஆக்டிங் பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அந்த தொழிலுக்கு கூட உன்னதான் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, ஸ்னேகா வியப்போடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகபாவனைகளை கவனித்த சூர்யா அவளை நெருங்கி வந்து, என்ன, உனக்கு ஓகே தானே என்றான். அதை கேட்ட ஸ்னேகாவுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. சூர்யா தன்னை கிண்டல் செய்கிறான் என்பது கூட புரியாமல் அவன் சொல்வதையெல்லாம் அப்படியே நம்பிக்கொண்டிருந்தாள். அவன் நிஜமாகவே புதிதாக தொழில் தொடங்க போகிறான் என்று நினைத்தாள். சூர்யா அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? சொந்தமா யோசிக்கவே மாட்டியா? நம்ம 2 பேரும் இப்ப டின்னர் சாப்பிடத்தான் வெளியில போறோம், சரியா என்றான். ஸ்னேகா அசடு வழிய சூர்யாவை பார்க்க, சூர்யா மேலும் தனது பேச்சை தொடர்ந்தான். என்ன பாக்குற? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இவங்க குடுக்கற சாப்பாடு உன்ன மாதிரி தான் இருக்கு. சுத்தமா டேஸ்டே இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வெளியில டின்னருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். போன தடவை வந்திருக்கும் போது சுவாமியும் நானும் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ட கண்டுபிடிச்சோம். அங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அது இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வா பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்னேகாவின் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். ஸ்னேகாவின் கவனம் சூர்யாவின் வார்த்தைகளில் இருக்கவில்லை. தனது கையை பிடித்திருந்த சூர்யாவின் கை மீதுதான் பதிந்திருந்தது. இன்று வரை அவளுடைய தந்தையை தவிர வேறு யாருமே இப்படி அவளது கையை பிடித்து அழைத்துச் சென்றதில்லை. சூர்யாவுடன் என்னதான் சண்டை போட்டாலும், அவளுக்கும் சூர்யாவுக்கும் இடையே எத்தனை சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும், அவனோடு இருக்கும்போதுதான் அவள் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தாள். அந்த பாதுகாப்பை மற்றவர்களிடம் அவளால் உணர முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு சூர்யா அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் சென்றிருந்தான். அங்கு சென்ற பிறகு அவள் மனநிலை சற்று மாற ஆரம்பித்திருந்தது. அவள் தற்போது நன்றாக உணர்ந்தாள். அவளுடைய டேபிளின் மீது அவளுக்கு பிடித்த உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவள் மகிழ்ச்சியடைந்து விட்டாள். திடீரென்று சூர்யா எதற்காக இதையெல்லாம் தனக்கு செய்கிறான் என்று ஸ்னேகாவுக்கு புரியவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், ஸ்னேகா தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் போது சூர்யா அவளை கவனித்திருந்தான். அவள் அழுவது சூர்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால்தான் ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லி அவளை வெளியே அழைத்து வந்தான். தனக்கு பிடித்த உணவுகளை ஸ்னேகா ரசித்து சாப்பிட ஆரம்பித்தாள். சூர்யாவை பார்த்து அவ்வப்போது புன்னகையை வெளிப்படுத்திக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகபாவனைகளை பார்த்த சூர்யா அவள் அழகில் தொலைந்து போய்விட்டான். இன்னைக்குதான் தடவையா ஹோட்டல்ல சாப்பிடுறியா என்ன என்று கேட்க, சூர்யாவின் வார்த்தைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக தலையை ஆட்டியபடி ஸ்னேகா அப்பாவித்தனமாக, இல்ல சூர்யா சார், இது எனக்கு முதல் தடவை இல்ல. நான் ஏற்கனவே ஹோட்டல்ல நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன். ஆனா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னோட அப்பா தான் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. எனக்கு ஊட்டியும் விடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு என்று சொல்லும் போதே ஸ்னேகாவின் முகம் சற்று வாடியது. அவள் முகத்தில் தெரிந்த
சின்ன சின்ன வருத்தங்களும் குறும்புகளும் சின்ன சின்ன மாற்றங்களும் சூர்யாவை மிகவும் கவர்ந்தது. அது ஏனென்று சூர்யாவுக்கே புரியவில்லை. ஸ்னேகாவின் முகம் சட்டென சோகமாக மாறுவதை பார்த்த சூர்யா, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா சாப்பிட்டு முடி, இல்லனா நீதான் இதுக்கெல்லாம் பில்லு கட்ட வேண்டியதா இருக்கும் என்றான். இதை கேட்ட ஸ்னேகா சூர்யாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். சூர்யாவின் முகம் கடுமையாக இருப்பதை பார்த்த ஸ்னேகா, அவன் கேலி செய்யவில்லை, நிஜமாகத்தான் சொல்கிறான் என்று நினைத்துக் கொண்டாள். அதனால் அவள் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள். எதை பற்றியும் யோசிக்காமல் தனது உணவின் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தினாள். அவசர அவசரமாக தனது வாயில் நிறைய உணவுகளை அடைத்தாள். அதை பார்த்த சூர்யா சிரித்துக்கொண்டே, சரி சரி மெதுவா சாப்பிடு, இல்லனா தொண்டையில சிக்கிக்க போகுது என்றான். வாயில் உணவை வைத்துக்கொண்டே, என்ன சார் நீங்களே வேகமாவும் சாப்பிட சொல்றீங்க, இப்போ நீங்களே பொறுமையாவும் சாப்பிட சொல்றீங்களே என்று கேட்க சூர்யா எந்த பதிலும் சொல்லாமல் அவளை பார்த்து புன்னகைத்தான். மறுபக்கம் ருத்ரன் வீட்டில் சாரா, இளவரசி, ஆருஷ் மூவரும் 1 மணி நேரமாக ஜெகனுக்காக காத்திருந்தார்கள். ஜெகன் உடைமாற்றிக் கொண்டு வருவதற்காக சென்றிருந்தான். இந்த ஜெகன் அங்கிள் என்ன பண்றாரு? ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. பொதுவா லேடிஸ் தான் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் எடுத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஜெகன் அங்கிள் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுவார் போல இருக்கே என்றான் ஆருஷ். ஜெகன் அங்கிள் சீக்கிரமா வாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று இளவரசி சத்தமாக அழைத்தாள். இளவரசி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சாரா, எனக்கு என்னவோ ஜெகன் அங்கிளுக்கு நம்ம கூட வர்ற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். நாம தான் தேவையில்லாம இங்கேயே நின்னு வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட எப்படியும் நார்மல் ட்ரெஸ்ஸே இருக்காது, அப்புறம் எப்படி பார்ட்டி ட்ரெஸ் இருக்கும்? இங்க நிக்கிறது வேஸ்ட் ஆஃப் த டைம். அவர் இங்கே இருக்கட்டும், வாங்க நாம போலாம் என்றாள். அப்போது திடீரென ஆருஷின் முகம் உற்சாகமாக மாறியது. அவன் தனது விரலை சுட்டிக்காட்டியபடி, அதோ ஜெகன் அங்கிள் வந்துட்டாரு என்றான். ஆருஷ் சுட்டிக்காட்டிய திசையை சாராவும் இளவரசியும் திரும்பி பார்த்தார்கள். இருவரின் கண்களும் ஆச்சரியத்தில் அகலமாக விரிந்தது. அங்கே ஜெகன் கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் நீல நிற ஜீன்ஸ் அணிந்து கொண்டு ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தான். அந்த உடையில் அவன் மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் தெரிந்தான். மற்ற மூவரைப் போல வண்ணமயமான ஆடைகளை அணியவில்லை என்றாலும் இந்த உடையில் அவன் மிகவும் அழகாக தெரிந்தான். மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இருந்தான். ஜெகனை இப்படிப்பட்ட தோற்றத்தில் இதுவரை யாருமே பார்த்ததில்லை. ஏனென்றால் அவன் எப்போதுமே யூனிஃபார்மில் தான் இருப்பான். அவனை யாருமே சாதாரண உடையில் பார்த்ததே இல்லை. இந்த அவதாரத்தில் அவனை பார்த்த சாரா உட்பட அங்கிருந்த அனைவருமே வியப்படைந்து விட்டார்கள். எல்லோரும் அவனை வியப்போடு பார்க்கும்போது ஜெகனுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. இது போன்ற விஷயங்கள் அவனுக்கு புதிதாக இருந்தது. இளவரசி அவனிடம், அங்கிள் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என்றாள். இளவரசி சொல்வதை கேட்டு ஜெகன் வெட்கத்தோடு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினான். அதன் பிறகு மெதுவாக தனது கண்களை உயர்த்தி சாராவை பார்த்தான். ஜெகனை பார்த்ததிலிருந்து சாரா சுய நினைவிலேயே இல்லை. அவள் சிந்தனை உலகத்தில் மூழ்கியிருந்தாள். ஜெகனின் இந்த மாற்றத்தை பற்றி ஆழமாக யோசித்தாள். ஜெகன் எப்படி 1 மணி நேரத்துக்குள்ள இப்படி மாறிட்டாரு? இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்காரே, இவரோட அழகு என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. என் கண்ணும் மனசும் அவரை விட்டு வெளியே வரவே மாட்டேங்குது. கடவுளே, இது என்ன சோதனை? எதுக்காக என்ன இந்த அளவுக்கு சோதிக்கிறீங்க என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சாராவின் கண்கள் ஜெகன் மீது விழுந்தது. அவள் ஜெகனை பார்க்கும்போது அவன் சாராவை பார்த்து தனது புருவங்களை உயர்த்தியபடி சமிக்ஞை செய்தான். உடனே சாரா தனது இதயத்தில் கை வைத்துக் கொண்டு உதடுகளை மென்மையாக கடித்தாள். கடவுளே, தயவு செஞ்சு ஜெகன் கிட்ட சொல்லுங்க, அவர் இப்படியெல்லாம் நடந்துகிட்டா என் உடம்புக்குள்ள மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் என்று யோசித்தாள். அவள் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள மிகவும் சிரமப்பட்டாள். ஜெகன் அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தன் காரை நோக்கி நகர்ந்தான். அப்போது இளவரசி ஜெகனை தடுத்து நிறுத்தி, அங்கிள், நம்ம இந்த கார்ல தான் போக போறோமா என்றாள். ஜெகன் ஆமாம் என்று சொல்ல, இல்ல இது வேண்டாம், இந்த பிளாக் கலர் கார்ல வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்றாள் இளவரசி. சரி, அப்படின்னா உனக்கு எந்த கார்ல போகணும்னு தோணுது என்று கேட்க இளவரசி சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சிவப்பு நிற ஸ்போர்ட்ஸ் காரை சுட்டிக்காட்டினாள். அந்த காரை பார்த்தவுடன் ஜெகனின் புருவம் உயர்ந்தது. மீண்டும் இளவரசியின் பக்கம் திரும்பி, இல்ல இளவரசி, அந்த கார்ல நம்மளால போக முடியாது. அது உங்க சேஃப்டிக்கும் நல்லதில்ல. நாம வேற ஏதாச்சும் ஒரு கார்ல போகலாம். இங்க எத்தனையோ கார் இருக்குல்ல, இதுல இருந்து நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணு. நீ எதை சொல்றியோ அதுலயே போலாம். ஆனா அந்த கார் மட்டும் வேண்டாம் இளவரசி என்றான். ஆனால் இளவரசி தனது கைகளை மடக்கிக் கொண்டு அழுது அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். நோ அங்கிள், முடியாது, நான் அந்த கார்ல தான் வருவேன் என்றாள். இளவரசியின் பிடிவாதத்தை பார்த்து ஜெகன் ஆருஷிடம் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அதற்குள் இளவரசி அழுவதை பார்த்த ஆருஷ் ஜெகனிடம், அங்கிள், எதுக்காக என் ஃப்ரெண்ட அழ வைக்கிறீங்க? நாம ஏன் அந்த கார்ல போக முடியாது? அப்படி என்ன பிரச்சனை? எனக்கும் அந்த கார்ல போகணும்னு தான் தோணுது. நாம எல்லாரும் அதிலேயே போகலாம் அங்கிள் என்றான்.
2 குழந்தைகளின் பிடிவாதத்தையும் பார்த்த ஜெகன் மிகவும் வருத்தப்பட்டான். அவர்கள் இருவருமே தங்களது பிடிவாதத்திலிருந்து துளியும் பின்வாங்க தயாராக இல்லை. அவர்களை சமாளிப்பது மிகவும் கடுமையான விஷயமாக இருந்தது. தனது கடைசி நம்பிக்கையாக அவன் சாராவை நோக்கி திரும்பினான். ஆனால் அந்த நேரத்தில் சாரா வேறேதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அவள் மனதுக்குள் ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த ஜெகன் நம்பிக்கையை இழந்துவிட்டான். 50 எதிரிகளுக்கு மத்தியில் அவன் சிக்கிக் கொண்டதைப் போல மோசமாக உணர்ந்தான். இதற்கு முன் அவன் வாழ்நாளில் இப்படிப்பட்ட விஷயங்களை அனுபவித்ததே இல்லை. ருத்ரனை மனதில் நினைத்துக் கொண்டு, பாஸ், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே மூச்சுல என்ன பழி வாங்கிட்டீங்களே, இது நியாயமா பாஸ்? கிளம்பும்போது என்ஜாய்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு அப்போ புரியல, ஆனா இப்ப புரியுது என்று நினைத்துக் கொண்டான். என்னாச்சு அங்கிள், என்ன யோசிக்கிறீங்க? இதுக்கே இவ்ளோ ஷாக் ஆயிட்டீங்கன்னா எப்படி? அடுத்து நான் சொல்ல போறதுக்கு இன்னும் எவ்வளோ ஷாக்காக போறீங்களோ தெரியலையே. நாம இப்போ ஃபன் கிளப்புக்கு போக போறதில்ல, அதுக்கு பதிலா மியூசியம் போகலாம் என்றான். ஆருஷின் வார்த்தைகளை கேட்ட ஜெகன் வேறு வழியின்றி தலையசைத்து சம்மதம் தெரிவித்தான். சரி வாங்க, எல்லாரும் வந்து கார்ல ஏறுங்க என்று சொல்ல இளவரசியும் ஆருஷும் உற்சாகத்தோடு துள்ளி குதித்தபடி காரை நோக்கி ஓடினார்கள். ஆனால் சாரா சிலை போல அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்த ஜெகன் அவளுக்கு எதிரில் வந்து நின்றான். திடீரென்று தனக்கு எதிரில் ஜெகன் வந்து நிற்பதை உணர்ந்தவுடன் சட்டென பயந்து கத்திக்கொண்டே ஓரடி பின்வாங்கினாள் சாரா. அப்போது அவள் திடீரென தடுமாறி கீழே விழும்போது ஜெகன் அவள் கையை பிடித்து தாங்கினான். அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். எபிசோட் 379. திடீரென்று தனக்கு எதிரில் ஜெகன் வந்து நிற்பதை உணர்ந்தவுடன் சாரா சட்டென பயந்து கத்திக்கொண்டே ஓரடி பின்வாங்கினாள். அப்போது அவள் திடீரென தடுமாறி கீழே விழும்போது ஜெகன் அவள் கையை பிடித்து தாங்கினான். அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். ஜெகன் இன்று மிகவும் அழகாக இருந்தான். சாராவால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் சாராவை நெருங்கும்போது அவள் முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டை இழந்து விட்டாள். அவளுடைய கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்துவிட்டது. ஜெகன் அவளுடைய முகபாவனைகளை பார்த்து புருவங்களை உயர்த்தினான். சாரா தன்னுடைய செயலை நினைத்து வெட்கப்பட்டு அவனிடமிருந்து விலகிக் கொண்டாள். தன் இதயத்தில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சை விட்டாள். அசடுவழிய புன்னகைத்தபடியே ஜெகனை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். இங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப லேட் ஆயிடும், சீக்கிரமா கார்ல வந்து ஏறு என்று சொல்ல சாரா கண்களை தாழ்த்தியபடி சரி என்று தலையசைத்தாள். சாரா அமைதியாக காரை நோக்கி நடந்தாள். ஜெகன் அவளை பார்த்து கொண்டே காருக்கு அருகில் வந்து முதலில் குழந்தைகள் இருவரையும் பேக் சீட்டில் உட்கார வைத்துவிட்டு அவர்களுக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்டான். அதன் பிறகு அவன் டிரைவர் சீட்டை நோக்கி நடக்க சாரா காரின் பின்பக்க கதவை திறக்க முயன்றாள். அதை பார்த்த ஜெகன் அவளுக்கு அருகில் வந்து, இரு, என்ன பண்ற என்று கேட்க அவள் எந்த பதிலும் சொல்லாமல் குழப்பத்தோடு ஜெகனை பார்க்க, உன்னதான் கேக்குறேன், இங்க நின்னு என்ன பண்ற என்றான். நானும் குழந்தைங்க கூட உள்ள உட்காரலாம்னு என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள், நான் என்ன உங்க 3 பேருக்கும் டிரைவர் வேலை பார்க்கத்தான் வந்தேனா? அமைதியா முன்னாடி வந்து உட்காரு என்று சொல்லிவிட்டு காரின் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான் ஜெகன். ஜெகனின் வார்த்தைகளை கேட்ட சாரா முன்னிருக்கையை பார்த்தாள். ஜெகன் தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பான் என்பதை உணர்ந்தவுடன் சாரா கொஞ்சம் பதட்டமாக உணர ஆரம்பித்தாள். ஒவ்வொரு பெண்ணும் முதல் முறை தனக்கு பிடித்த நபருக்கு அருகில் உட்காரும்போது அனுபவிக்கும் அதே பதட்டத்தைத்தான் அவளும் அனுபவித்தாள். ஜெகனின் அருகில் அமர்ந்தால் இதயம் செயலிழந்து விடும் என்று நினைத்தாள். அவளால் அந்த இருக்கையில் உட்கார முடியவில்லை. அந்த இருக்கையை நோக்கி பார்த்து தயங்கியபடி, நான் எப்படி இந்த சீட்ல உட்கார முடியும்? இந்த சீட் உங்க வருங்கால மனைவிக்குரியதாச்சே, பரவாயில்ல, நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கிறேன் என்றாள். சாராவின் இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகளை கேட்டு ஜெகனின் புருவங்கள் சுருங்கியது. ஆனால் இப்போது அவன் அவளோடு வாதிடும் மனநிலையில் இல்லை. அதனால் சாராவை தன் கூர்மையான கண்களால் பார்த்துக் கொண்டே, ஏன் எதிர்காலத்தை பத்தி அனாவசியமா நீ கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 செகண்டுக்குள்ள நீ அமைதியா முன்னாடி வந்து உட்காரலன்னா உன்னோட எதிர்காலம் மட்டுமில்ல, எதிர்காலம் நிகழ்காலம் இப்படி 2 பத்தியும் கவலைப்பட வேண்டியிருக்கும் என்று சற்று கடுமையான தொனியில் கூறினான். ஜெகனின் மிரட்டலை கேட்டதும் சாரா உள்ளுக்குள் உற்சாகமடைந்தாள். உடனே உற்சாகத்தோடு கதவை திறந்து கொண்டு முன்னிருக்கையில் அமர்ந்தாள். இதை பார்த்த ஜெகன் நிம்மதி பெருமூச்சை விட்டு முதலில் தனக்கு சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டான். அடுத்தபடியாக சாராவின் சீட் பெல்ட்டை போட்டுவிட அவளுக்கு அருகில் நெருங்கி வந்தான். இதை பார்த்த சாராவுக்கு மூச்சே நின்று விடுவது போலிருந்தது. ஜெகன் அவளிடம் ஏன் நெருங்கி வருகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. ஜெகனின் மூச்சுக்காற்றின் வெப்பம் சாராவின் கழுத்தை தொட சாராவின் நெற்றியில் வியர்வை துளிகள் வெளிவரத் தொடங்கியது. ஜெகன் தனது கைகளை நீட்டி சீட் பெல்ட்டை இழுத்து போட்டுவிட்டான். இதை உணர்ந்த சாரா பெருமூச்சை விட்டாள். சீட் பெல்ட் போட்டுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு என்னோட பக்கத்துல வர வேண்டிய அவசியம் என்ன? நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட இதயம் எவ்வளவு வேகமா துடிக்குது தெரியுமா என்றாள். சாராவின் இந்த திடீர் வார்த்தைகளால் ஜெகன் சற்று வெட்கப்பட ஆரம்பித்தான். இதுவரை
எந்த பெண்ணும் அவனிடம் இப்படி சொன்னதில்லை. காரை ஸ்டார்ட் செய்யும் போது ஜெகன் அவளிடம், சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லி உன்கிட்டயே கூட சொல்லியிருக்கலாம் தான். ஆனா நான் உன்னையே போட்டுக்க சொன்னா நீ சீட் பெல்ட் போடுறதுக்குள்ள பல வருஷங்கள் முடிஞ்சிருமே. ஏற்கனவே நாம லேட்டு, அதனாலதான் நானே போட்டுவிட்டேன் என்றான். இதை சொல்லிவிட்டு ஜெகன் தன் கண்ணுக்குத் தெரியாத புன்னகையை எல்லோரிடமிருந்தும் மறைத்துக் கொண்டு காரை முன்னோக்கி நகர்த்தினான். ஜெகனின் வார்த்தைகளை கேட்ட சாரா தனது பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு ஜன்னல் பக்கம் தலை வைத்து வெளியில் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதற்கு மேல் அவள் ஜெகனை திரும்பி பார்க்க துணியவில்லை. ஆனால் ஜெகன் அவளை ஒரு முறை திரும்பி பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. இவர்களின் சிறு வாக்குவாதத்தை பார்த்து பின்னால் அமர்ந்திருந்த இளவரசி ஆருஷிடம் சிரித்துக்கொண்டே, ஆருஷ், ஜெகன் அங்கிளும் சாரா ஆண்டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கல்ல என்றாள். இளவரசியிடம் இதை கேட்ட ஆருஷ் அவளை பார்த்து, நாம கூட வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் சண்டை போட்டுக்குவோமா என்றான். இதை கேட்ட இளவரசி தன் அப்பாவி கண்களால் அவனை பார்த்து, நாம ஏன் சண்டை போடணும்? நாம தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையே, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க என்றாள். இளவரசியின் வார்த்தைகளுக்கு ஆருஷ் ஒரு இனிமையான பதிலை கொடுத்தான். எஸ், நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் உன் கூட கடைசி வரைக்கும் சண்டையே போட மாட்டேன் என்றான். ஆருஷ் சொன்னதை கேட்டு இளவரசி மகிழ்ச்சியோடு சிரித்தாள். இவர்களின் அப்பாவி பேச்சுக்கள் எதிர்காலத்தில் என்ன திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று யாருக்கு தெரியும்? முழு பயணத்தின் போதும் சாராவும் ஜெகனும் ஒருவரோடொருவர் பேசவும் இல்லை, கண்களால் பார்த்து கொள்ளவும் இல்லை. ஜெகன் அவளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக குழந்தைகளிடம் பேச்சு கொடுத்தான். ஆருஷ், இளவரசி, சரி நாம இப்ப எங்க போறோம்? ஃபன் பார்க்கா இல்ல மியூசியமா என்று கேட்க இருவரும் தாடையில் விரலை வைத்து சில வினாடிகள் யோசித்துவிட்டு, அங்கிள், முதல்ல நாம ஃபன் பார்க்குக்கே போலாம் அங்கிள், அதுக்கப்புறம் வேணா மியூசியம் போகலாம் என்றாள் இளவரசி. ஆருஷும் அதற்கு சம்மதித்தான். சிறிது நேரம் கழித்து அனைவரும் ஃபன் பார்க்கை அடைந்தனர். குழந்தைகள் இருவரும் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்களை பார்த்ததும் சாராவும் குழந்தையாகிவிட்டாள். ஜெகன் இதுவரை அவளை அப்படி பார்த்ததே இல்லை. சாரா இளவரசியின் கையை பிடித்துக் கொண்டிருக்க ஜெகன் ஆருஷின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவ்வழியே செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் ஜெகனையை பார்த்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த சாரா முகம் சுளித்தாள். முன்ன பின்ன அழகான ஆன பார்த்ததே இல்ல போல, இப்படி கடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குறாங்களே என்று சொல்லிக்கொண்டே சாரா ஜெகனை திரும்பி பார்த்தாள். அவன் காலரை சரி செய்து கொண்டே போனில் பேசிக்கொண்டு கழுத்தை தடவிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த சாரா அவனையும் அவனை ரசிக்கும் பெண்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் பெருமூச்சு விட்டு, அட கடவுளே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா நான் அவனோட அழகுல மூழ்கிடுவோம் போல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். வழக்கமா ரொம்ப டென்ஷனா எப்போதும் உருன்னு இருப்பாரு. இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்போதும் இப்படி இருந்தா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று நினைத்தாள். சாரா இந்த எண்ணங்களில் மூழ்கி இருந்தாள். திடீரென்று அவள் காதுகளில் சூடான மூச்சுடன் ஒரு குரல் கேட்டது. நீ என்ன பத்தி தான் யோசிக்கிறியா என்று அந்த குரலை கேட்டு சாரா திடுக்கிட்டாள். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சாரா திரும்பி பார்த்தபோது ஜெகன் அவளுக்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்தான். இதை பார்த்த சாரா எச்சிலை விழுங்கியபடி பதற்றத்துடன், இல்லையே, நான் ஒன்னும் உங்களை பத்தி யோசிக்கலையே, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே, நான் ஒன்னும் உங்களை பார்க்கல, குழந்தைங்களதான் பார்த்துட்டு இருந்தேன் என்றாள். இதை சொல்லிக்கொண்டே சாரா குழந்தைகளை பார்க்க அங்கே குழந்தைகள் இருக்கவில்லை. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சாரா சுற்றுமுற்றும் பார்த்தாள். குழந்தைகள் வேறு பக்கம் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த சாரா உடனே அவர்களை நோக்கி ஓடினாள். ஜெகன் அவளுடைய குறும்புகளை பார்த்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். சாராவை நினைத்து புன்னகையுடன் முன்னோக்கி நகர்ந்தான். ஆனால் அவன் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். உடனே ப்ளூடூத் மூலமாக செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எப்போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும், புரிஞ்சுதா என்றான். ஜெகனின் வார்த்தைகளை கேட்டு அவனது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அனைவரும் உஷாரானார்கள். மறுபுறம் அஜயின் ஹோட்டலில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருந்தது. அதற்கான ஏற்பாடுகளை அஜயே மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். தன் வேலையில் மும்முரமாக இருந்த அவனுக்கு ஒரு துளி நேரம் கூட பிரேக் கிடைக்கவில்லை. இப்போது மதியமாகிவிட்டது. அஜய் கடந்த 2 பகல்கள் மற்றும் 2 இரவுகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தான். இதனால் அவன் மிகவும் சோர்வடைந்து விட்டான். சோர்வு காரணமாக அவனது உடல்நிலை சற்று பலவீனமடைந்தது. ஆனாலும் ஓய்வெடுக்காமல் வேலையில் மும்முரமாக இருந்தான். ஸ்ருதிக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் கவலையாகவும் இருந்தது. அஜய் மிகவும் விடாமுயற்சியுடன் வேலை செய்வதைக் கண்டு அவள் பிரமித்துப் போனாள். தன் கவலையை எப்படி வெளிப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஸ்ருதி தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் எதிரில் அஜய் தன் டீமுடன் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளோடு வேலை செய்யும் ஒரு பெண் அவளிடம் ஒரு பெருமூச்சை விட்டபடி, பாஸ் வேலை செய்யும்போது எவ்ளோ அழகா இருக்காருல்ல, அவர் இப்படி பார்க்கும்போது என் இதயம் என்கிட்ட இல்ல
என்றாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ருதியின் புருவம் உயர்ந்தது. அவள் தன் வேலையை செய்வது போல் பாசாங்கு செய்து கொண்டே அந்த பெண்ணிடம், என்ன பேசுற நீ? அவர் நம்ம முதலாளி. ஆ, அது மட்டும் இல்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ என்னடான்னா என்ன பேச்சுது என்றாள். ஸ்ருதி சொல்வதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண், ஐயோ, எதுக்கு இப்ப நெகட்டிவா பேசுற? என்னோட இதயத்துல நான் அவருக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் அவரை மாதிரி அழகான கவர்ச்சியான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? எவ்ளோ டெடிகேஷனோட ஒர்க் பண்றாரு. என்னோட முதல் பார்வையிலேயே நான் விழுந்துட்டேன். என் மனசு முழுக்க அவர் மேல காதல் நிரம்பி வழியுது என்றாள். அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு உள்ளுக்குள் ஸ்ருதிக்கு எரிச்சல் வந்தது. ஏனென்றால் அந்த பெண் தன் கணவனைப் பற்றி அவளிடமே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். இதை பார்த்ததும் ஸ்ருதியின் ஒவ்வொரு செல்களும் கோவத்தில் கொந்தளித்தது. அந்த பெண்ணின் கையை பிடித்து உலுக்கி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ சொல்றவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவரோட மனச ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட இப்படி ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பாக்க உனக்கு வெக்கமா இல்ல? அவரு அவளுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றாள். நீ என்ன சொன்னாலும் சரி ஸ்ருதி, என்னால அவரை மறக்க முடியாது. நான் நேத்துதான் அவரை முதல் தடவையா பார்த்தேன். பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால என்ன மாத்திக்க முடியாது என்றாள் அந்த பெண். இதை கேட்ட ஸ்ருதியின் புருவம் சுருங்கியது. அவள் சற்று கோபத்துடன் அவளை பார்த்தாள். நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா என்று அந்த பெண் கேட்க, ஸ்ருதி மெல்லிய தொனியில், என்ன நடந்துச்சு என்றாள். நான் ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ பாஸ் எங்கேயோ கிளம்பி வெளியில வந்துட்டு இருந்தாரு. நான் இந்த பக்கம், அவர் அந்த பக்கம் நடந்து வந்துட்டே இருந்தோம். எங்க 2 பேரோட கவனமும் வேற எங்கேயோ இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் கவனிக்கவே இல்ல. அப்போ திடீர்னு நாங்க 2 பேரும் மோதிக்கிட்டோம் என்று சொல்ல, ஸ்ருதி எச்சிலை விழுங்கியபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ எங்க கண்கள் 2ம் ஒன்னோட ஒன்னு மோதிச்சு. அப்ப அவர் என் பேகை எடுத்து என்கிட்ட கொடுத்து, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டாரு. அவர் அப்படி அன்பா கேட்டது என்னோட மனசு அப்படியே டச் பண்ணிடுச்சு. ஸ்ருதி, அவரோட வார்த்தைகள் என்ன அப்படியே உருக வச்சிருச்சு. அவரு நம்மள மாதிரி சாதாரண ஒர்க்கர்ஸ் மேல கூட எவ்ளோ அக்கறை காமிக்கிறார் தெரியுமா? ஹி இஸ் சம்திங் ஸ்பெஷல் என்றாள். ஸ்ருதிக்கு அவள் அஜயை பாராட்டுவதை கேட்டு ஒரு பக்கம் பொறாமையும் மறுபக்கம் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. அப்போது அந்த பெண் அஜய் எதிரில் வருவதை பார்த்து ஸ்ருதியின் கையை பிடித்துக்கொண்டு, ஏய் பாரேன், அவர் இந்த பக்கம்தான் வராரு. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா என்றாள். இதைச் சொல்லி தன்னை சரி செய்து கொள்ளத் தொடங்கினாள். கலைந்திருந்த கூந்தலையும் சரி செய்து கொண்டாள். ஆனால் ஸ்ருதிக்கு அவளுடைய செய்கையால் உள்ளுக்குள் கோபம் வந்தது. அஜய் எதிரில் வந்து மீராவுக்கு அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருந்த போது அவனது பார்வை ஸ்ருதி மீதும் எதிரில் நின்றிருந்த அந்த பெண்ணின் மீதும் விழுந்தது. அவன் ஸ்ருதியை ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். மறுபுறம் அந்த பெண் அஜயின் பார்வையை உணர்ந்து மகிழ்ச்சியுடன், பாத்தியா பாத்தியா, பாஸ் என்ன பார்த்து சிரிச்சார் பாத்தியா என்றாள். அதற்கு ஸ்ருதி, அவர் ஒன்னும் சிரிக்கலாம் இல்லையே என்றாள். உடனே அந்த பெண், அடி போடி, உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னால பாஸோட அழக உணர முடியல. பொதுவா பொண்டாட்டிங்க தான் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் எவ்ளோ அழகா இருந்தாலும் அவங்கள அலட்சியமா தான் பாப்பாங்க என்றாள். அந்த பெண் சொன்னதை கேட்டு ஸ்ருதி ஒரு கணம் குழம்பி போனாள். ஸ்ருதியின் முகபாவத்தை பார்த்த அந்த பெண், ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு அழக ரசிக்க தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டாஃப்லயே அஜய பிடிக்காத ஒரே ஆள் நீதான். ஆனா நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இங்க பல பேருக்கு நடுவுல போட்டியே போயிட்டு இருக்கு. ஆனா அந்த போட்டியில கண்டிப்பா நீ இல்ல என்றாள். இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் ஸ்ருதியை பார்க்க, ஸ்ருதி இது உண்மையா என்பது போல அவளை பார்த்தாள். எபிசோட் 380. ஸ்ருதியுடன் வேலை செய்யும் பெண், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டாஃப்லயே அஜய பிடிக்காத ஒரே ஆள் நீதான். இங்க எல்லாருக்கும் நடுவுல அஜய் சாருக்காக ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த போட்டியில கண்டிப்பா நீ இல்ல. இதைச் சொல்லிவிட்டு அந்த பெண் ஸ்ருதியை பார்க்க, ஸ்ருதி இது உண்மையா என்பது போல அவளை பார்த்தாள். அப்போது அவர்களின் முதலாளி அஜய் அங்கு வந்து இருவரும் பேசுவதை பார்த்து இருவரையும் வேலை செய்ய சொல்லிவிட்டு சென்றான். ஸ்ருதி சில பொருட்களை எடுத்துக்கொண்டு ஸ்டோர் ரூமுக்கு நடந்து சென்றாள். ஆனால் வழியில் சில ஊழியர்களின் வாயிலிருந்து அஜயின் பெயரை கேட்டபோது அவள் அதை கவனித்துக் கொண்டே நடந்தாள். அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட ஸ்ருதிக்கு எரிச்சல் வந்தது. அப்போது தன் கையில் சில பொருட்களை வைத்திருந்தாள். ச்சே, இதெல்லாம் எவ்ளோ வெயிட்டா இருக்கு என்று அலுத்துக் கொண்டாள். அப்போது அவளுக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அங்கே வேலை செய்யும் பெண்கள் எல்லோர் மத்தியிலும் அஜயை பற்றித்தான் பேச்சு என்று அவள் சொல்லியிருந்தாள். இதை நினைவு கூர்ந்த ஸ்ருதி முகம் சுளித்தாள். ஸ்ருதி முகம் சுளித்து, அவரு மத்த ஸ்டாஃப்க்கு மத்தியில இவ்ளோ பாப்புலர்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் இருக்க மாட்டாரு? எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா பாப்புலரா தானே இருப்பாரு. ஸ்ருதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஏதேதோ யோசிக்கிற? உனக்கு என்ன பொறாமையா? சேச்சே, நான் இதுக்காக பொறாமப்படணும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே தன் கையில் இருந்த பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். எதுக்கு தேவையில்லாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல
என்று சொல்ல, அப்போது திரைக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. சரி, உனக்கு வேற எதெல்லாம் பிடிக்காது? இந்த குரலை கேட்டு ஸ்ருதி ஆச்சரியத்துடன் திரும்பி பார்க்க, அஜய் அவளுக்கு பின்னால் இருந்த திரைச்சீலையை விலக்கிவிட்டு அவளுக்கு எதிரில் வந்து நின்றான். அங்கு அவனை பார்த்த ஸ்ருதிக்கு ஆச்சரியம். அஜய் அங்கே இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள அவள் கையை கிள்ளிக் கொள்ள, அஜய் அவள் முன் நின்று தன் கேள்வியை மீண்டும் கேட்டான். ஸ்ருதி பீதியோடு, இல்ல ஒன்னும் இல்ல என்றாள். அஜய் அவளை முறைத்துப் பார்த்து, நிஜமாவே ஒன்னும் இல்லையா என்றான். அப்போ என் காதல விழுந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்றியா என்று சொல்ல, உடனே ஸ்ருதி, ஆமாமா அப்படித்தான் இருக்கும் என்றாள். அதற்கு அஜய், அப்படின்னா என் மனைவிக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல, என் மேல பொறாமையெல்லாம் ஒன்னும் இல்ல, அப்படித்தானே என்றான். ஆமா, நான் எதுக்காக கோவப்படணும்? எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க யார பார்த்து சிரிச்சா எனக்கு என்ன? அது உங்க இஷ்டம். நீங்க தாராளமா யார வேணா பார்த்து எவ்ளோ நேரம் வேணாலும் சிரிக்கலாமே. உங்க வாயி உங்க புன்னக. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டியதானே என்று படபடவென புரிந்து தள்ளினாள். அஜய் ஸ்ருதியின் பக்கம் சாய்ந்து, ஆர் யூ ஷூர் என்றான். ஸ்ருதி எப்படியோ தன் மூச்சை அடக்கி அவனை பார்க்க, அஜய் ஏதோ யோசித்துக் கொண்டே அவளிடம் நெருங்க ஆரம்பித்தான். இதை பார்த்த ஸ்ருதி வேகமாக பின்வாங்கி, ஷூர் ஷூர், நான் ஷூராதான் சொல்றேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு ஸ்ருதி வெளியேறத் தொடங்க, அஜய் அவள் பக்கத்தில் கையை வைத்து அவள் வழியை தடுத்தான். அவன் ஸ்ருதியை நோக்கி நகர்ந்து அவளை ஒரு அலமாரியில் சாய்த்தான். இதை பார்த்த ஸ்ருதி அஜயை நிமிர்ந்து பார்த்து, என்ன பண்றீங்க? யாராவது வரப்போறாங்க என்றாள். அஜய் ஸ்ருதியிடம் கொஞ்சம் நெருங்கி வந்து வசீகரமான குரலில், வரட்டுமே, யார் வந்தா எனக்கென்ன என்றான். இதை அஜய் சொன்னதும் ஸ்ருதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அஜய் தன் இன்னொரு கையை முன்னோக்கி நகர்த்தி ஸ்ருதியின் கன்னத்தை லேசாக உயர்த்தி அவள் முகத்தை பார்த்துவிட்டு தன் உதடுகளை அவளது உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தான். தன் அனல் மூச்சின் வெப்பத்தை வெளியிட்டு, உனக்கே தெரியும், இந்த உலகத்துல என்னோட புன்னக 2 ஸ்பெஷல் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் சொந்தம். ஒன்னு என் மனைவி, இன்னொன்னு என் பொண்ணு. நீ அந்த 2 பேர்ல ஒருத்தர். சோ நீ பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்றான். அஜயின் இந்த நெருக்கத்தினால் ஸ்ருதியின் இதயம் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு துடிக்க ஆரம்பித்து விட்டது. அஜயின் வார்த்தைகளால் அவள் தனக்கான தனிச்சிறப்பாக உணர்ந்தாள். இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் தொலைந்து கொண்டிருந்த நேரத்தில் அஜயின் செல்போன் ஒலித்தது. ரிங்டோன் சத்தத்தை கேட்டவுடன் இருவரும் சுய நினைவுக்கு திரும்பினார்கள். அஜய் தன் போனை எடுத்து பார்த்தான். ஹோம் ஸ்கிரீனில் நம்பரை பார்த்ததும் அவன் நெற்றியில் பதட்டத்தின் கோடுகள் தெரிய ஆரம்பித்தது. மறுபுறம் ஆஸ்திரேலியாவில் அனன்யா இன்று நடந்த ஈவினிங் பார்ட்டியில் கலந்து கொண்டு சில முக்கிய நபர்களை சந்தித்து வியாபாரம் தொடர்பான சில விஷயங்களை பேசிவிட்டு அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டாள். ஏனென்றால் பல நாட்கள் அந்நியர்களிடையே வாழ்ந்த பிறகு அவள் தனது அன்புக்குரியவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். குறிப்பாக ருத்ரன் மற்றும் ஆருஷ் இருவரையும் பார்க்க வேண்டும் என்று ஏங்கினாள். அனன்யா ஹோட்டலை அடைந்து தன் குழுவை விட்டுவிட்டு அறையை நோக்கி சென்றாள். வழியில் ருத்ரனையும் ஆருஷையும் அழைக்க நினைத்தவள் நேரத்தை பார்த்து வருத்தப்பட்டாள். அடடா, டைம் ஆகிடுச்சே. அங்க இந்நேரம் மிட் நைட்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ருத்ரன் இப்ப ஆருஷ் கூட தான் தூங்கிட்டு இருப்பாரு. நான் கூப்பிட்டா 2 பேரோட தூக்கமும் கலைஞ்சு போயிடும் என்று யோசித்தாள். இதைச் சொல்லி திரையில் ருத்ரன் மற்றும் ஆருஷின் புகைப்படத்தை பார்த்து மனதிற்குள், ருத்ரன், எனக்கு ஒரு மந்திரக்கோல் இருந்தா அதை அசைச்சு உடனே உங்ககிட்ட வந்துடுவேன். என்னவோ தெரியல ருத்ரன், கொஞ்ச நேரமா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இத்தனை நாள் கடந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா கடந்த சில மணி நேரங்கள் எனக்கு நகரவே மாட்டேங்குது. இந்த இரவ நான் எப்படி கடக்க போறேன்னே தெரியல ருத்ரன் என்று சொல்லிக்கொண்டே அவள் ருத்ரன் மற்றும் ஆருஷின் புகைப்படத்திற்கு முத்தமிட்டாள். அனன்யா தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை கவனிக்காமல் அறையின் கதவை அடைந்து தன்னிடமிருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஒரு ஜோடி கண்கள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கூட அவள் கவனிக்கவில்லை. இந்த கண்கள் வேறு யாரும் அல்ல, அனன்யாவின் பக்கத்து அறையின் கதவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ரிஷியின் கண்கள். அனன்யாவின் குதிகால் சத்தம் அவன் காதை எட்ட அவன் கண்கள் அனன்யாவை திரும்பி பார்த்தது. தாழ்வாரத்தின் மங்கலான வெளிச்சத்தில் அனன்யாவின் முகமும் அவளது உருவமும் அவள் அழகை பற்றி வேறு எதையோ வெளிப்படுத்தியது. சந்திரன் ஒவ்வொருவரையும் தன் பிரகாசத்தில் இழக்கும்படி வற்புறுத்துவது போல. அனன்யா மிகவும் அழகாக இருந்தாள். ரிஷி சிறிது நேரம் கண்களை இமைக்கவில்லை. அனன்யா அறைக்குள் நுழையும் வரை அவன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். அவன் வாழ்வில் இதுபோன்ற ஒன்று இதுவரை நடந்ததே இல்லை. அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு தன் பார்வையை திருப்பினான். ஆனால் மீண்டும் மீண்டும் அவனது பார்வை அவளுடைய அறையை நோக்கிச் சென்றது. அப்போது அனன்யாவின் அறைக்கு முன்னால் விழுந்த ஒரு பளபளப்பான பொருளின் மீது அவன் பார்வை விழுந்தது. இதை பார்த்த ரிஷி தயக்கத்துடன் ஒரு அடி எடுத்து வைத்து கீழே குனிந்து அந்த பொருளை எடுத்து பார்த்தான். அது அனன்யாவின் வைர பிரேஸ்லெட். அது ஒருவேளை தவறி விழுந்திருக்கலாம்.
ரிஷி பிரேஸ்லெட்டை பார்த்துவிட்டு அனன்யாவின் அறைக்கதவை பார்த்துவிட்டு அதை தட்ட முற்படுகையில் ஏதோ ஒன்று அவனை தடுத்து நிறுத்தியது. அவன் கையை பின்னால் இழுத்து கொண்டான். அவன் கதவை தட்ட விரும்பினான். ஆனால் வேறெதையோ யோசித்துவிட்டு அவன் பிரேஸ்லெட்டை பார்த்துக்கொண்டு தனது அறைக்குச் சென்று விட்டான். காலையில் யாராவது ஒரு ஊழியர் மூலம் அதை அவளிடம் திருப்பிக் கொடுக்க நினைத்தான். ஏனென்றால் அவள் முன்னால் சென்றால் அனன்யா அவன் தன்னை பின்தொடர்ந்ததாக நினைத்து விடலாம் என்று யோசித்தான். அவன் அவளை பின்தொடரவில்லை. ஆனால் அவன் ஏன் அனன்யாவை பற்றி அதிகம் யோசிக்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. மறுபுறம் அறைக்குள் நுழைந்த அனன்யா புன்னகையுடன் ருத்ரனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பினாள். ஹாய் ருத்ரன், எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க மட்டும் இப்ப என்னோட எதிரில இருந்தா உங்களை கட்டி பிடிச்சு நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ சோ மச் ருத்ரன் என்றாள். அனன்யா இதை சொல்லிவிட்டு வெட்கத்தோடு சிரித்துக்கொண்டே ருத்ரனுக்கு அந்த செய்தியை அனுப்பினாள். மேலும் கண்ணாடி முன் நின்று தன் செயல்களை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது முழு கவனமும் அவளது தொலைபேசியில்தான் இருந்தது. திடீரென்று ஒரு கிசுகிசுப்பான குரல் அவள் காதுகளில் எதிரொலித்தது. சரி, நீ என்னை எவ்ளோ மிஸ் பண்றேன்னு இப்பவே கட்டிப்பிடிச்சு சொல்லு பொண்டாட்டி என்றது அந்த குரல். அனன்யா இந்த குரலோடு தனக்கு நன்றாக பழகிய வாசனையையும் உணர்ந்தாள். ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டாள். இதெல்லாம் பிரம்மையா அல்லது உண்மையா என்று அவளுக்கு புரியவில்லை. சில வினாடிகளுக்குப் பிறகு விரைவாக கண்களை திறந்து முன்னால் இருக்கும் கண்ணாடியை பார்த்தாள். கண்ணாடியில் ருத்ரனின் பிரதிபலிப்பை கண்டு வியந்தாள். பாக்கெட்டில் ஒரு கையை வைத்துக்கொண்டு ஸ்டைலாக சுவரில் சாய்ந்து சிரித்துக்கொண்டே நின்றிருந்த ருத்ரனை பார்த்தாள். அங்கு ருத்ரனை பார்த்ததும் அனன்யாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் விரலை உயர்த்தி மிகவும் குழப்பமான தொனியில், ருத்ரன், நீங்களா? நீங்க நிஜமாவே, இது நிஜமாவே நீங்கதானா என்றாள். அனன்யாவின் அழகான முகபாவத்தை பார்த்த ருத்ரன் சிரித்துக்கொண்டே அவளை தன் கண்களால் அருகில் வருமாறு சைகை காட்டினான். அனன்யா சட்டென திரும்பி பார்க்க அவளுக்கு பின்னால் ருத்ரன் சுவற்றில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அவளால் அவளுடைய கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் ஸ்தம்பித்து அப்படியே நின்று கொண்டிருக்க, நான் நெஜம்தான், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே வந்து என்னை கட்டி பிடிச்சு செக் பண்ணி பாரு என்று சொல்லிவிட்டு அனன்யாவை குறும்புடன் பார்த்து சிரித்தான் ருத்ரன். அனன்யாவால் இன்னும் கூட நம்ப முடியவில்லை. அவளுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவள் இதயம் ஏற்கனவே ருத்ரன் இருப்பதை உணர்ந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக அவள் கண்களில் லேசாக ஈரமும் உதடுகளில் பெரிய புன்னகையும் மலர்ந்திருந்தது. அவள் ருத்ரனை நோக்கி ஓடி வந்து அவனிடம் ருத்ரன் என்றாள். பின் வேகமான அடிகளுடன் ஓடி வந்து ருத்ரனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். ருத்ரனும் இந்த தருணத்திற்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தான் போலும். அவனும் முன்னோக்கிச் சென்று அனன்யாவை இறுக அணைத்துக் கொண்டான். இருவராலும் ஒருவரையொருவர் நெருங்கிய உணர்வு எப்படிப்பட்டதென்று சொல்ல முடியவில்லை. அனன்யா ருத்ரனிடமிருந்து விலகி இருக்க முடியவில்லை என்றும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திரும்பி வர விரும்புவதாகவும் பலமுறை முறையிட்டாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ருத்ரன் அவளை தடுத்து நிறுத்தினான். தன் காதலுக்காக அவள் தன் கனவுகளை விட்டுவிடக் கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இந்த நேரத்தில் அனன்யா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ருத்ரன் அனன்யாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு தரையிலிருந்து எதையோ எடுத்து வட்டமாக சுழற்றி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் பொண்டாட்டி, ஐ டூ மிஸ் யூ பொண்டாட்டி என்றான். அனன்யா ருத்ரனை கட்டிப்பிடித்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஒருவேளை அவளால் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். அவளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அவள் கண்களும் கண்ணீரால் நிறைந்தன. அவள் கண்ணீரை பார்த்த ருத்ரன் சற்றே கலவரத்துடன், வேண்டாம் பொண்டாட்டி, உன்னோட கண்ணிலேந்து கண்ணீர் வந்தா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல என்றான். அனன்யா அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு ருத்ரனை கட்டிப்பிடித்துச் சொன்னாள். ருத்ரன், நான் அழல, இது ஆனந்த கண்ணீர். உங்களை இங்க பார்த்ததும் என்னோட வாழ்நாள் ஆசையே நிறைவேறிட்டது மாதிரி ஃபீல் பண்றேன் என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அவளை மீண்டும் அணைத்துக் கொண்டான். எனக்கும் அப்படித்தான் இருக்கு பொண்டாட்டி. அனன்யா ருத்ரன் சொல்வதை கேட்டு சிரித்தாள். பிறகு ஏதோ யோசித்துவிட்டு ருத்ரனை பிரிந்து அவனை பார்த்து சற்று கவலையுடன், ஆனா ஆருஷ், அவனை தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களா என்றாள். அனன்யாவின் வார்த்தைகளில் ருத்ரன் அவள் கண்ணங்களில் கை வைத்து, கவலைப்படாத பொண்டாட்டி, அவன் தனியா இல்ல, அவனை சுத்தி தாத்தா, அப்பா, அஜய், ஸ்ருதி எல்லாரும் இருக்காங்க. இவங்களை விட இன்னொரு முக்கியமான ஆளும் அவன் கூட இருக்காங்க, இளவரசி. அவ வந்ததுல இருந்து அவன் எப்போதும் அவ கூடயேதான் விளையாடிட்டு இருக்கான் என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, இது நல்ல விஷயம் ருத்ரன். 2 குழந்தைங்களும் உங்கள மாதிரியும் அஜய் மாதிரியும் நண்பர்களா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் என்றாள். அஜய் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்.
அவரோட லைஃப்ல எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்ருதி சீக்கிரமாவே அஜய புரிஞ்சுக்கணும் என்றாள். ருத்ரன், அந்த விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா என்னோட மனைவிதான் உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி பொண்டாட்டி என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா புருவங்களை உயர்த்தி, அப்படியா என்றாள். ருத்ரன் அனன்யாவின் இடுப்பை சுற்றி கொண்டு அவளை தன்னருகில் இழுத்துக்கொண்டு, ஹே பொண்டாட்டி, நீ என்ன கட்டிப்பிடிக்க மட்டும்தான் ஆசைப்பட்டியா? அதுக்கு மேல வேற எதுக்கும் கிடையாதா என்றான். ருத்ரனின் கேள்வியை ஆச்சரியத்துடன் கேட்ட அனன்யா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஆமா, மறந்தே போயிட்ட, ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும் என்று குறும்பாகச் சொன்னாள். ருத்ரன் சற்று உற்சாகமாக அனன்யாவின் கண்களை பார்த்து, என்ன அது என்றான். அனன்யா தன் ஒரு கையை ருத்ரனின் கழுத்தில் வைத்து மிகவும் போதையாக தன் விரலால் அவன் கழுத்தை தொட்டாள். இதனால் ருத்ரன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். அனன்யா அன்புடன் அவன் அருகில் சென்று அவன் முகத்திற்கு மிக நெருக்கமாக வந்து அவனை பார்த்தாள். பிறகு அவள் உதடுகளை அவனது உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தாள். இதை பார்த்த ருத்ரன் போதையில் கண்களை மூடினான். அவனது மூடிய இமைகளை பார்த்த அனன்யா தன் உதடுகளில் குறும்புச் சிரிப்புடன் அவன் காதுக்கு அருகில் சென்று, இதுதான் அது என்று சொல்லிவிட்டு அனன்யா ருத்ரனின் காதை பலமாக கடித்தாள். ருத்ரன் ஆச்சரியத்தோடு கண்களை திறந்து அனன்யா தன் எதிரே நின்று சிரிப்பதை பார்த்தான். ருத்ரன் அவன் காதை தொட்டு குழப்பத்துடன், இதென்ன பொண்டாட்டி என்றான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.